ஹல்லேலூயா. அவர் பிள்ளைகளை பார்த்து சொன்னார், நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை முறை என்னை புரட்டி போட்டாலும் சொல்லுங்க, எத்தனை முறை தூக்கி மேல இருந்து என்னை கீழே தள்ளினாலும் சொல்லுங்க, தூக்கி மேல இருந்து பாதியில என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டாலும் சொல்லுங்களேன், பாதியில என்னை தூக்கி எடுக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அவர் மாறாதவர். அவர் நாமம் இயேசு. இயேசு கிறிஸ்து என்றால் நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மாறாதவர். என்னை தூக்கி எடுக்கிறவர். அல்லேலூயா. பள்ளத்தாக்கா இருக்கலாம், அவாந்தர வெளியா இருக்கலாம், ஆபத்து சிங்கத்தின் பிடியில இருக்கலாம். என்னது? ஒன்னு சிங்க பிடியில இருந்து உங்களை விடுவிக்கணும்னா ஒன்னு சிங்கத்தை கொல்லணும், இல்ல சிங்கத்தின் வாயை கிழிக்கணும். சிங்கத்தையும் கொல்லாம சிங்கத்தையும் தாக்காம எத்தனையோ முறை உங்களை மாத்திரம் சிங்கத்தை கொண்டு அந்த வாயை கவ்விரும். அது உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கிறோம். பல முறை சிங்க பிடியில இருந்து எந்த சேதமும் பட்ட அடையாளமே இருக்காது. இந்த உபத்திரவ பாதையில போனதுக்கு அறிகுறியே இருக்காது. தலை முடி கூட கருகல. சிங்கத்தின் பிடி 7 மடங்கு அக்கினி எரிகிறது. சிங்கத்தின் பிடி, உலகத்தினுடைய பிடி, எகிப்தினுடைய பிடி, விக்கிரக கிரிகளுடைய பிடி, ஒரு அடையாளம் கூட இல்லாம தலையில இருக்கிற முடிக்கு கூட கருகாம உயரத்தில் இருந்த ஆண்டவர் 4வது நபராய் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு வந்தவர் உண்மை என்றால் உங்கள் வீடுகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவது உண்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன ஸ்கேல் இது? ஜீதானா? ரைட். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்கப்பா, உயரத்திலிருந்து என் கையை பிடிச்சு ஜலப்பிரவாயம் சொல்லுங்க. ஆமா, போராட்டம் சொல்லுங்க, போராட்டம், கஷ்டம், கடன் பாரம், சரீர சுகவீனம், அதுல இருந்து என்ன தூக்கி எடுத்திருக்கிறார். தூக்கி எடுத்து என்ன பண்ணாரு? பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிங்களேன், இது நீங்க அனுபவிச்சாதான் இந்த ருசி தெரியும். ஒரு பெரிய ஒரு ஆபத்துல சிக்கிட்டீங்க. சரி, ஆபத்துல ஒரு இப்படி கூட வச்சுக்குவோம். நீங்க எங்க போயிட்டு ராமநாடு கிட்ட போயிட்டீங்க. அந்த பாம்பன் பாலத்துக்கிட்ட போன உடனே ஏதோ பிரச்சனையில உங்களை பஸ்ஸை விட்டு கீழே இறக்கி விட்டாங்க. இப்போ உங்க கையில காசே இல்லை. என்ன இல்லை? காசே இல்லை. அந்த நேரத்தில் நல்ல சில்லுன்னு ஏசி ஃபுல்லா போட்டு போங்கே தம்பி கார்ல பக்கத்துல வர்றாரு. எப்படி வர்றாரு? கார்ல என்ன இருக்கு? இப்ப ஏசி காத்து. நீங்க அடிக்கிற வெயில கடல், கீழே பார்த்தா கடல், மேல பாம்பன் பாலம், பஸ் விட்டுட்டு போயிருச்சு, கையில காசு இல்லை. இப்ப வந்து போங்கே கண்ணாடியை இறக்கி வாங்க என் கூட அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதை காட்டிலும் 1000 மடங்கு இந்த சந்தோஷத்தை கத்த தந்திருக்கிறார். ஆனா நீங்க அதை கண்டு கொள்ளாம இந்த எப்ப பார்த்தாலும் எப்படி கவனிக்கல. ஒவ்வொரு நிமிடமும் நீங்க தூங்கும் போதும் அவர் தூங்காம உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறார். ஆமென். அப்படி லைட்டா வழுக்கிற மாதிரி தெரியும். நீங்க நினைச்சிட்டீங்க நான் பிடிச்சிட்டேன்னு. அப்ப கையை பிடிச்சு உங்களை நிக்க வச்சதுக்கு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். பசிக்குது அப்படி நினைக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பாடு கொடுக்கறதுக்கு அர்த்தம். இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சானா உங்க வாழ்க்கையில ஜெயம் எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள். இன்னும் கவனிக்கணும், எல்லாரும் இங்க கவனிக்கணும். உங்க பார்வையெல்லாம் இங்க மேடையில வசனத்துல இருக்கணும். எதையும் போனுக்குன்னு யாரும் பார்க்க கூடாது. யாரும் போன் யூஸ் பண்ணக்கூடாது. கவனிங்க, கவனமா கவனிங்க. பேடுக்கிற தம்பிமார்கள் யாரும் வெளியே அனுப்பாதீங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க பாப்போம். இந்த சங்கீதம் 18, 16 வாசிங்க. என்னோட கொடுத்த இங்க பார்த்து வாசிங்க. இங்க பார்த்து வாசிங்க பாப்போம். சங்கீதம் 18, 16 வாசிங்க. 16 உயரத்திலிருந்து அவர் கரம் நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாயம். என்னது? ஆமா, என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? தூக்கி எடுத்தார். ஆமென். என்னை தூக்கி எடுத்தார். கர்த்தர் தூக்கி எடுக்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை எதிர்பார்க்க போறீங்க? என்னை தூக்கி எடுக்கிறார், என் வாழ்க்கையில தூக்கி எடுக்கிறார். அப்படிங்களே, மருத்துவர் கொடுக்கிற மாத்திரையை வாயில போட்டாதான் அது சுகம். மாத்திரையை வச்சுக்கிட்டே நான் ரத்த கொதிப்பு குறைக்க முடியும்னா குறைக்க முடியாது. அந்த மாத்திரை என்ன செய்யணும்? உங்களை தூக்கி எடுக்கிறாருன்றத இனி இயேசு வர வரைக்கும் நீங்க அனுபவிக்க போறீங்க. எங்கெங்கெல்லாம் டோர் க்ளோஸ் ஆகுதோ நீங்க சொல்லணும், என்னை தூக்கி எடுக்கிறவர், வெண்கல கதவை உடைக்கிறவர், இருப்பு தாழ்பால்களை நான் முறிக்கல,
அவர் முறித்து மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எனக்காக தருகிறவர், என்னை தூக்கி எடுக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிங்கள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிருங்க. சொல்லுங்க ஏற்ற காலத்தில். ஆமா, ரைட் சீசன். சொல்லுங்க ரைட் சீசன். ஏற்ற காலத்தில் அவருடைய எந்த கையில? இப்ப அவர் கை எப்படிப்பட்ட கை? சத்தமா சொல்லுங்க, பலத்த கை. உங்க கரம் ஸ்ட்ராங்கா, அவர் கரம் ஸ்ட்ராங்கா? நிறைய இடம் உங்க கையை உள்ள விடுறதுனால தான் அது வெந்து போய் முறிஞ்சு போய் அது அப்பப்போ பூரா பிரச்சனை ஆகி திருப்பி கையில் எடுத்து மருந்துக்கு போறோம். நீங்க உங்க கையை வச்சுட்டு அவர் கையை நீட்டுங்கன்னா யார் கை நீட்டுறது? இப்ப அவர் கையை யாராவது முறிக்க முடியுமா? முறிக்க முடியுமா? அவர் கை உங்களுக்காய் ஆணிகள் கடாவப்பட்ட கை, உங்களுக்காய் பரிந்து பேசுகிற கை, உங்களுக்காய் வாதாடுகிற ஒரு கை, உங்களை தொட்டு சுகமாக்குற ஒரு வல்லமை நிறைந்த mighty hand of God. Hallelujah. Hallelujah. ஆங்கிலத்தில் mighty power of God. அந்த கையில் என்ன இருக்கா? தேவனுடைய பலத்த வல்லமை. இந்த கையில நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்ற நினைப்போட உறுதியோட இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. யார் கையில உட்கார்ந்து இருக்கிறேன்? இந்த பூமியை அந்த கை எப்படி தெரியுமா வச்சிருக்கு? அப்படி யாராவது சொல்லுங்க பாப்போம். இந்த பூமியை இந்த பலத்த கரம் எப்படி வச்சிருக்காரு தெரியுமா? எப்படி வச்சிருக்காரு? மரக்கால் தெரியுமா? மரக்கால் படி அளக்குறாங்கல்ல. கடலை முட்டாய் வாங்கியிருப்பீங்க. இப்போதைக்கு பயன்படுத்துவங்க நிலக்கடலை வைக்கிறவங்க அவங்கள்ட்ட தான் அந்த மரக்கால் இருக்கு, படி. இந்த பூமியை அந்த படியில் போட்டு வச்சிருக்கிறார், மரக்கால் படியில். நம்ம என்ன நினைக்கிறோம்? உலகம் பெருசு, ராஜ்யங்கள் பெருசு, அரசாங்கங்கள் பெருசு, பணம் பெருசு, பெரிய பணம் படைத்தவர்கள் எல்லாரும் இப்ப யார் கையில் இருக்காங்க? இப்படி ஆட்டினார்னா என்ன ஆச்சு? அவர் உங்க கையில் இருக்கார். எத்தனை பேருக்கு புரியுது? உலகத்தை ஆட்டுறவர் உங்க கூட இருக்கிறார். ஆனா நீங்க உலகத்தை பாக்குறீங்க, உலகத்தை பாக்குறீங்க, உலக செல்வத்தை பார்த்து எனக்கு எதுவுமே இல்லைன்றீங்க. உலகத்தை அசைக்கிறவர் உங்க கூட என் கூட இருக்கிறார். அதான் சொன்னார், பிள்ளைகளே சொன்னாரு, தேவனால் உண்டாயிருந்தும் வசனத்தை முடிங்க உலகத்தை, ஏனெனில் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு உங்களை உயர்த்தும்படி. அந்த வசனம் பாருங்களேன், தேவன் உங்களை உயர்த்தும்படி. சத்தமா பக்கத்துல சொல்லுங்க, உங்களை. சத்தமா சொல்லுங்க, உங்களை உயர்த்தும்படி அவருடைய கரம் இங்க வந்திருக்கு. இனி இங்க வரலாம். 8 மாசம் இந்த இந்த உயர்வான வாழ்க்கை அனுபவிக்காதவங்க இன்றைக்கே கர்த்தர் உங்களை பலத்த கரத்தில் உயர்த்த வல்லவர். இன்றைக்கே அவருடைய தெய்வீக வல்லமை உங்களை சுகப்படுத்த வல்லமை உள்ளதாய் நீங்கள் வருவதற்கு முன்பதாகவே அந்த பலத்த மகிமை இங்கே நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம், பேதுரு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இந்த உங்களை அவங்க யாரு அதை தான் ஆரம்பிக்கிறார் பேதுரு. 1ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு. வாசிங்க. பொந்து, கலாத்தியா, ஆசியா தேசங்களிலே. போதும், மேல இருக்கிற தேசத்து பேர்லாம் உங்களுக்கு வாசிக்க, எனக்கு வாசிக்க வரல, உங்களுக்கு வாசிக்க வந்தா வீட்டில் போய் வாசிங்க. கவனிங்களேன், தேசங்களிலே யார் இருக்கிறாங்க? இவங்க யார் இருக்கு? இவங்க யாரு? சிதறி இருக்கிற உங்களை அவர் உயர்த்தும்படி வந்திருக்கிறார். எங்களை தூக்கி எங்கேயோ போட்டாங்க. என்னது? உலகம் உங்களை தூக்கி போடுதா? உங்க ஆபீஸ் உங்களை தூக்கி போடுதா? உங்களை சிதறடிக்கப்படுறாங்களா? நீங்க புரிந்து கொள்ளுங்க, உங்களை செப்பரேட் பண்றாங்கன்னா உங்களை உயர்த்த போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை சிதறடிக்கப்படுறாங்க, நாங்க அப்படியே கூட்டம் கூட்டமா ஓடுவோம். உங்களை தனிமைப்படுத்துறாருன்னா he is going to lift you. உங்களை உயர்த்த போகிறார். பலத்த கரம் உங்களை உயர்த்த போகிறது. அதுக்கப்புறம் எல்லாரும் திரும்ப உங்கள்கிட்ட வருவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப தனிமையை நினைக்கிறீங்களா? உயர்த்துற நேரம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க?
காசே இல்லைன்றீங்களா? உயர்த்துவதற்கு உங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? ஹல்லேலூயா. அப்பா அம்மாவோட, அண்ணனோட, அம்மாவோட, சித்தியோட, பெரியம்மா ஊரோட இருக்கிற வரைக்கும் யோசேப்பு கிடைச்சது பல வர்ண அங்கி. ஆனா அவன் ராஜாவா மாறல. அவனை என்னைக்கு தனியா குழியில போட்டாங்களோ, என்னைக்கு அவன் அடிமையா விற்கப்பட்டானோ, என்னைக்கு போர்த்திபார் வீட்டுக்குள்ள போனானோ, என்னைக்கு தனிமையாய் சிறைச்சாலைக்குள்ள போனானோ, என்றைக்கெல்லாம் வறட்சி அவன் வாழ்க்கையில வந்ததோ, அந்த வறட்சியில கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதை அவருடைய பலத்த கரம் யோசேப்பை உயர்த்தினது. ஹல்லேலூயா. அந்த கரம் இன்னைக்கு ஜீவிக்கிறது. அவர் இந்த உலகத்தை ஆள்கை செய்கிறார். தெரியுமா உங்களுக்கு? அவர் நினைச்சாருன்னா எல்லாத்தையும் முடிஞ்சு கதை. அவர் ஏதோ போனா போதுன்னு இந்த உலகத்தை என்ன பண்றாரு? அலோ பண்ணிருக்கிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ணிருக்கிறார்? அனுமதிச்சிருக்கிறார். போட்டோம். ரஷ்யாவில் இருக்கிறவர் அமெரிக்காவுக்கு போட்டோம். அமெரிக்காவில் இருக்கிறவர், புரியுதா புரியல உங்களுக்கு? ஆமா. இந்தியாவில் இருக்கிறவர் ரஷ்யாவுக்கு போட்டோம். புரிஞ்சா சரி. எத்தனை பேர் என்ன பிளான் பண்ணாலும் பரலோகம் அனுமதிக்காம ஒரு பிளானும் எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. அவருடைய பலத்த கரம் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் கண்கூடாய் பார்க்க போகிறீர்கள். இரட்சகர் இயேசுவின் வல்லமை, கடைசி நாட்களிலே அவர் சொன்ன அடையாளங்கள், அற்புதங்கள். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொன்ன கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள, இந்த மதுரை பட்டணத்துக்குள்ள அவருடைய ஆவியை ஊற்றி ஜனங்களை உயிர்ப்பிக்க போகிறது நிச்சயம். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. 2 வாசிங்க பாப்போம். 2ஆம் வசனத்தை கொஞ்சம் கூட வேகமா குயிக்கா போடுங்க. பிதாவாகிய தேவன் கடைசி வரிய வாசிங்க. கடைசி வரிய வாசிங்க. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட, இப்ப நீங்களாம் யாரு? சத்தமா சொல்லுங்க. உலகம் நம்மள பரதேசின்னு சொல்லலாம், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட, அதை பார்த்துக்கணும். நம்ம யாரு? யார் தெரிந்து கொண்டிருக்கிறா? ஆதார் கார்டு அல்ல, ரேஷன் கார்டு அல்ல, வேற என்ன இருக்கு? இன்னைக்கு இந்தியாவுக்கு என்னென்னமோ கார்டு இருக்கு, பாஸ்போர்ட் அல்ல. இது யாரு? சர்வ வல்லவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். விட்டுருவாரா? பக்கத்தில் விட்டுருவாரா? நீங்க விட்டாலும் விட மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அங்க பார்த்தாரு யோனா, போயிடுவோம் சார், விட்டுட்டு வேற ஊருக்கு போயிடுவோம், நிம்மதியாக படுத்தார். விட்டாரா? விடவே இல்லை. அவர் ஒன்று சொன்னாருன்னா நீங்க மறந்தாலும் மூச்சு பாதி பாதியா நான் வாசிக்கும் போது கவனிங்க. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். உங்களை உயர்த்துவேன்னு சொன்னா உயர்த்துவார். ஹல்லேலூயா. பரதேசிகளா இருந்த, ஆமா, சிதறடிக்கப்பட்ட இருந்த நம்மளை உயர்த்தும்படிதான் இந்த கர்த்தர் உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். நம்புகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு 1 பேதுரு 2:5 வாசிங்க பாப்பா. அழகா எழுதப்பட்டிருக்கும். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாய். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்களும் நானும் யாரு? ஆவிக்கேற்ற மாளிகை. இதுக்குள்ள கர்த்தர் வாசம் சொல்லுங்க. இதுக்குள்ள கர்த்தர், சத்தமா சொல்லுங்களேன், இதற்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அப்படின்னா உயர்வு இருக்கா இல்லையா? உயர்வு இருக்கா இல்லையா? இந்த மாளிகை கர்த்தர் வாசம் பண்ணார்னா உயர்வு. இந்த சரீரத்துக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில நீங்க தினந்தோறும் எந்திரிச்சீங்கன்னா சுகம். ஹல்லேலூயா. இதை அனுபவிப்பீங்க. இன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 2:9 கடைசி வசனத்தை வாசிங்க. கடைசி வரிய வாசிங்க பாப்பா. 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏன் அவர் உங்களை உயர்த்தணும்? வாசிங்க பாப்பா. அவருக்கு சொந்தமான, சத்தமா சொல்லுங்களேன். நல்லா கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்றீங்க. கண்ணை மூடி. ஆமா, இந்த கத்துறோம். பக்கத்தில் பா சொல்லுங்க. சொந்தமான ஜனம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அவங்க எங்க சொந்தக்காரங்க, ஆனா அவர் சொல்றாரு சொந்தமான ஜனம். ஏன் ஆசீர்வதிக்கிறா தெரியுமா? ஏன் உயர்த்துறா தெரியுமா? நீங்க யாரு? அவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. அவர் தேவனா இருந்தும் உயரத்திலிருந்து தாழ்மையா இருக்க என்ன நோக்கி பார்த்தார். அவருடைய சொந்தம் நீங்க. இப்ப உங்க சொந்தம் யாரோட இருக்கணும்? யார் கூட இருக்கணும்? இதை கடைபிடிச்சா உயர்வு வருமா வராதா? வருமா வராதா? என்ன உயர்த்துங்கப்பா, ஜெபம் பண்றதெல்லாம் நிப்பாட்டிட்டு இதை கடைப்பிடிங்கன்னா அவருக்கு சொந்தம். அவர் என்ன உயர்த்த ரெடியா இருக்கிறார். அவர் சொந்தம்னா அவரை மாதிரி இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய ஃபங்க்ஷன்ல எல்லாம் நீங்க என்ன செய்யணும்?
அட்டன் பண்ணணும். அவருக்கு மொய் வைக்கணும். அவரு உங்களுக்கு சத்தம் வர மாட்டிருக்கு, திரும்ப மொய் வைப்பார். வைக்கிறாரா இல்லையா? ஆமா. நீ கொடுக்கறது 1, அவரு 100 கொடுக்குறார். கொடுத்தாரா கொடுக்கலையா? அல்லேலூயா. உயரத்திலிருந்து என்னை கை நீட்டி என்னை கையை பிடிச்சி, கையை நீட்டி என்னை பிடிச்சி, என்னை ஜலப்பிரவாகத்திலிருந்து எந்திரிச்சு என் பக்கத்தில் உட்காந்து, நீ என் சொந்தம், நீ என் மாளிகை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். யாராவது வீட்டுக்கார மாளிகைன்னு சொல்லியிருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. அவர் உங்களை மனவாட்டியா வச்சிருக்கிற மாளிகை. அது நீ அழகு. சொல்லுங்களேன் சத்தமா. பக்கத்தில் பார்த்து சொல்லிடாதீங்க நீ அழகுன்னு. அவரை பார்த்து சொல்லுங்க நீ அழகு. சண்டைக்கு வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. கையை போட்டு சொல்லுங்க, நீர் எனக்கு அழகு, நான் உமக்கு அழகு. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்தும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை பலப்படுத்தும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன். நீங்க சொல்லுங்க, என்னை பலப்படுத்தும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலோ என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும். கையா தட்டணும், கை தட்டியாவது பாடணும். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் எப்படி உள்ளவர்? எப்படி உள்ளவர்? இப்ப உங்களை கட்டிக்கிட்டு இருக்கிறாரா கட்டலையா? கட்டிட்டு இருக்காரா கட்டலையா? ஒன்னும் சொல்ல போனா எப்ப நினைச்சா நடத்தீங்களோ அப்பயே தாலி கட்டிட்டார். பரலோகம் கூட்டு போக. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்படி பைபிள்ல சொல்லல, உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். அது எங்கேயாவது போட்டிருப்பா, அப்புறம் பார்த்துக்கோங்கப்பா. ஆனா உங்களுக்கு பிள்ளையா எப்படி? ஆமா, ஆசாரிய கூட்டமாய் ராஜரிக சந்ததியாய். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்துட்டார். சத்துரு என்னை இடிக்க பார்க்கறான், ஆனா அவர் என்னை கட்ட பார்க்கிறார். பாடலாமா? அந்த கவியை பாடலாமா? என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலோ என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சொல்லுங்க, என் வாழ்வை இடிக்கும் என் வாழ்வை கட்டும் தேவன். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடித்த எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். கைத்தட்டி, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன். என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் என்றும் என்றும் குறையவில்லை. என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலே என்னை. ஓ, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல. நம்புகிறவங்க சொல்லுங்க, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். அவர் தூங்கிக்கிட்டே பாடக்கூடாது, கண்ணை திறந்து. என்னை சூப்பர். 80% நல்லா பாடுனீங்க. நான் 2-3 வாலிப தங்கச்சிகளை பார்த்தேன், பாட்டி மாதிரி பாடுறாங்க. பாட்டி மாதிரி நம்ம பேரை சொன்னா அவங்க பாட்டி ஆயிடுவாங்க. எத்தனை வயசுல? 20 வயசுல. உங்களுக்கு சொல்றேன், 25 வயசுல பாட்டி ஆயிருவீங்க. குச்சி கொடுத்துட வேண்டியதான். கவனிங்க, எழும்ப பண்ணும் ஆண்டவர்
என்னோடு இருப்பதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்ப பண்ணும் ஆண்டவர். யாக்கோபை ஆண்டவர் உயர்த்தினார். அவர் நடு ராத்திரியில உயிருக்கு பயந்துட்டு ஓடியாடுறார். உங்களுக்காக சொல்றேன், நான் சப்ஜெக்டை கொண்டு போகணும், அதை வசனத்தோடு வாசிக்கணும் வச்சிருக்கிறேன். ஒரு உதாரணம் சொல்றேன். அவருக்கு சொன்ன எல்லாத்தையுமே 137 வயசுல வரைக்கும் அவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. 137 எகிப்து தேசத்துக்கு கொண்டு போறார். இன்னைக்கு எத்தனை வயசு? 20 வயசுல என்னை எழும்ப பண்ணும். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சாதானே பாட்டு வரும். 8:30 மணிக்கு எந்திரிச்சுன்னா வரும். என்னை எழும்ப பண்ணும். ஒண்ணுமே வராது, ஒண்ணுமே வராது. காலையில 5:30க்கு பாடுங்க. 5-5:30 மணிக்கு என்னைக்கு பாடுறீங்களோ அப்பதான் மாப்பிள்ளை வீடை தேடி வருவான். நான் ஜோம் பண்ணிடுவேன். எந்த தங்கச்சி 5:30 மணிக்கு ஜோம் பண்ணுதோ அந்த தங்கச்சிக்கு மாப்பிள்ளை வரட்டான். இல்லைன்னா மாப்பிள்ளை பூரா கியூவில் ஸ்டாப் பண்ணி வைங்கன்றுவேன். நீங்கள் என்னைக்கு பாடுறீங்களோ அன்னைக்கு கதை திறப்பார். வெண்கல கதை திறந்து போ, இந்த கட்டிட்டு போ அப்படின்னு போகிறேன். சத்தம் வர 5:30 மணிக்கு பாடணும். தம்பி மாதிரிலாம் பாருங்க, 5:30 மணிக்கு பாடுறீங்களா? இப்போ பாடலாமா? என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பல. என்னை எழும்ப பண்ணும். இப்ப மட்டும் நல்லா பாடுறீங்களே. இரண்டாவது கவி. என்பது நன்றோ ஒன்று நான் அறிவேன், அவர் பலனின்றோ குறையவில்லை. என் பலனின்றோ. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் பாடுங்க. பலத்தாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலே என்னை. கைத்தட்டி. பலத்தாலும் அல்ல ஆவியினாலே என்னை. சத்தமா. என்னை எழும்ப பண்ணும் இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு. ஜீசஸ், நான் எழும்புவேன். சத்தமா ஒரு அல்லேலூயா. அவர் யாரை உயர்த்துறாருன்னா சொல்லுங்க, புழுதில் இருக்கிறவனை. சத்தமா சொல்லுங்க. வாசிக்கலாமா? வாசிங்க. 1 சாமுவேல் 2:8 வாசிங்க பாப்போம். 2:8 எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து போதும். அவர் யாரை உயர்த்துறாருன்னா, நீங்க என்னைக்கு என்ன நான் ரொம்ப சின்ன ஆளா இருக்கிறேன்னு நீங்க உங்க மைண்ட்ல உட்காடுறீங்களோ, உட்காரும் போது எழுப்பிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அவரு வாக்கு உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறார். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிறியவனை. ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, எப்பெல்லாம் நீங்க டவுன் ஆகிறீங்களோ அப்பெல்லாம் உங்களை உயர்த்துகிற ஒருத்தர் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எப்பெல்லாம் இவ்வளவு காத்து போயிட்டு பாருங்க, பஞ்சர் ஆயிடுச்சு பாருங்க, என்னாச்சு? ஏங்க வண்டி ஓடல, வண்டி பஞ்சர். வண்டி இருக்கு, வண்டி என்ன செய்யுது? இருக்கு. இப்ப வண்டியில் என்ன ஆச்சு? எப்ப சொல்லுங்க, பஞ்சர் ஆகும் போதெல்லாம் என்ன உயர்த்துகிறவர். உங்க வண்டியில பஞ்சரே ஆகாது, கவனமா பாருங்க. உங்க வாழ்க்கை எக்ஸாஸ்ட் சொல்லுவாங்க, அப்படி பெருமூச்சோட அப்பா ஆண்டவரே பாருங்க. அவன் சாகணும்னு ஓடனார் எலியா, அந்த தீர்க்கதரிசி எலிசா தானே சாகணும். எனக்கு தெரியும், உங்களுக்கு செக் பண்ணேன், கண்டுபிடிச்சா சரி. அந்த அந்த ராஜாக்கு பயந்து ஓடுறார், போய் படுத்து என்ன செய்யறாரு? தூங்கினார். பஞ்சர் ஆயிட்டார். என்ன ஆயிட்டாரு? ஆண்டு சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எப்பெல்லாம் சோர்வு வருதோ அந்த நேரத்தில் நீங்க விசுவாசிக்கணும், உங்களை உயர்த்துகிற ஒரு கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எளியவனை புழுதியிலிருந்து ஆமா உயர்த்துகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த அம்மாவை எப்படி உயர்த்தினார்? இந்த மாதிரி உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். வாசிங்களேன். 1:11 ஒரு வரியை அந்த அம்மா அடிக்கடி யூஸ் பண்றாங்க. தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை, ரைட். 2வது, உம்முடைய அடியாளை
மறவாமல். மூணாவது, உமது அடியாளுக்கு ஒரு ரைட். இப்ப எப்படி உயர்த்துறார் இதை நீங்க கற்றுக்கொள்ளணும். இது பல முறை கேட்டிருப்பீங்க. ஆண்டவரோட ஒரு தொடர்பை ரெடி பண்ணுது இந்த அம்மா. நீங்க என்ன உயர்த்துங்க அப்படி கேட்கல, என்ன கர்த்தரோட தேவரீர் அடியாளை சொல்லுங்களேன். அடியாளின் சிறுமை, இந்த சிறுமை இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க உங்களை உயர்த்துற ஆண்டவரோட உங்களை அவர் முன்னாடி எப்படி நிறுத்தி இருக்கிறீங்க? நான் மறுபடியும் நிதானிச்சு சொல்றேன். விசுவாசியா வச்சிருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா வச்சிருக்கிறீங்களா? இல்ல அவர் என் அப்பா நான் அவர் பிள்ளைன்னு வச்சிருக்கிறீங்களா? இல்ல பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்னென்ன கொடுத்தாரோ அதெல்லாம் எனக்குள்ள கொடுத்துருக்காரு வச்சிருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு 4 விதத்தை சொல்லியிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, அடையாளப்படுத்துது கர்த்தரோட. இந்த அம்மாவுக்கு அற்புதம் நடந்தது காரணம் என்னன்னா, அந்த அம்மா ஆண்டவரோட லிங்க் ஆகுது. அடியாளை கண்ணோக்கி பார். இரண்டாவது, மறக்காதீங்க. மூன்றாவது என்ன போடப்பட்டிருக்கு? எனக்கு ஒரு கிளியரா நிக்கிறாங்க ஆண்டவரோட. சொல்லுங்க சத்தமா. உயர்த்தப்படணும்னா உங்களை கர்த்தர்கிட்ட எப்படி நிறுத்திருக்கிறீங்க? உங்க பிள்ளைய கீழே விட்டுட்டு போயிருவீங்களா? கார்ல போகும்போது விட மாட்டீங்க. உங்க பிள்ளைய 2 மணி நேரம் வெயிட் பண்ணி கூட்டு போன்னு சொன்னாலும் 2 மணி நேரம் கார் என்ன செய்யும்? அப்பாவும் காரும் உட்காந்துருக்கும். கர்த்தர் உங்களுக்காக பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறார். நீங்க அவரோட எந்த அளவு ஐக்கியத்தில் இருக்கிறீங்களோ அந்த அளவு உயர்த்தப்படுவீங்க. புரியல நினைக்கிறேன். விசுவாசியா இருந்தீங்கன்னா கண்ணீரெல்லாம் துடைப்பார். ரைட்டு. அடுத்து பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டா பரிசுத்த ஆவியின் நிறைவில் இருக்கிற ஒரு உயர்வு. ரைட். பரிசுத்த ஆவியினர் வந்துட்டார். விசுவாசத்துல அடுத்த லெவலுக்கு மேலே ஏறிட்டீங்கன்னா நீங்க சொல்றத நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டார். நாலாவது, நீங்க மற்றவருக்கு சொல்றதெல்லாம் நடக்குது. எந்த அளவில் அவரோடு கூட உயர்த்தப்படும்படி இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. 40 வருஷம் ஆயிடுச்சு பிரதர். இப்பதான் சப்ஜெக்டுக்குள்ளே வரோம். 40 வருஷம் ஆயிடுச்சு பிரதர். அதே ஜபம். என்ன ஜபம்? ஆண்டவரே என்னை கண்மணி போல பாதுகாத்தீர், பாலாக்கம் கொள்கை நோக்கி. என்ன நோக்கி? கொள்கை நோக்கி, கொள்ளை நோக்கி. ஜபம் எப்படி இருக்கு இன்னும்? 40 வருஷமா. புரியுதா புரியல உங்களுக்கு? இப்ப எப்படி ஜபம் பண்ணணும்? வான மன்னத்தில் இருக்கிற எல்லா சேனைகளை நான் கட்டுறேன். யார் கட்டுறது? சத்தம் வராது. ஐயோ அமைக்கிருமே. பிடிச்ச உயர்த்துகிறவர் எல்லாரையும் உயர்த்துகிறார். எந்த ஸ்தானத்துல, எந்த எப்படி சொல்றது, how you are connected. ஸ்தானத்துக்கு தமிழ் இன்னும் புரியுற மாதிரி தமிழ் சொல்லுங்க பாப்போம். ஸ்தானம்னா எந்த அளவு, எந்த கிளாஸ். 10ஆவதுக்கு ஏற்ற புஸ்தகம், 12ஆவதுக்கு ஏற்ற புஸ்தகத்தினுடைய பாடத்திட்டம். நீங்க இயேசு கிறிஸ்து உயர்த்துகிறவர். எந்த பாடத்திட்டத்தை கடைபிடிக்கிறீங்க? விசுவாசி என்ற பாடத்திட்டத்தில் கடைபிடிச்சு அன்றாட என்ன உயர்த்தனா போதுன்றீங்களா? இல்ல ஆபிரகாமை போல செல்வஸ்ரீமான ஆகி அவனுடைய ஆசீர்வாதத்தை பூமி தாங்க முடியாம போற மாதிரி அந்த அளவுக்கு என்ன உயர்த்துகிறீங்களா ஆசீர்வாதத்துல? அடுத்து ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே 3 நாள் தான் உபவாசம். 3ஆவது நாள் உபவாசம் முடிஞ்ச உடனே ஞானஸ்தானம் எடுத்து 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடியில் 10ஆம் அதிகாரத்தில் ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பவுல். எந்த இடத்துல போய் நிற்கணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு புரியுது நீ சொல்றதுன்னா கையை உயர்த்தி காமிங்க. இல்லைன்னா மறுபடியும் ஸ்லேட்டை அழிச்சிட்டு மறுபடியும் எழுதி போடுறேன். ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? உயர்த்துறவர் உங்க கூட இருக்கிறார். ஸ்கூலுக்குள்ள தான் இருக்கிறீங்க. எந்த கிளாஸ, எந்த சப்ஜெக்டுக்குள்ள போறீங்க? அது வரைக்கும் இயேசுவுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருந்த சவுல் தொட்ட மாத்திரத்தில் அவன் போய் மறுபடியும் எல்கேஜிக்கு போல. பேதுரு எல்லாரும் காட்டி மேலே வந்துட்டான். நீங்க எங்க? 40 வருஷம், 30 வருஷம், 20 வருஷம் எல்லா நாளும் உயர்த்துகிறார். நீங்க எங்க நிக்கிறீங்க? எனக்கு இது புரிஞ்சிருச்சுன்றவங்க ஒரு அலையிலே சொல்லுங்களேன். பின்னாடி ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் பேர் இயேசு. அவர் பேர் என்ன பேரு? இயேசு. இயேசு இந்த இயேசுவோட 40 வருஷமா எப்படி இருக்கிறார்? உங்கள்கிட்ட ஓப்பனா பேசுறேன். சக்தி டேனியல் சார் இருக்கிறார். சக்தி டேனியல் சார் இந்த 40 வயசு வரைக்கும் இந்த இயேசு உயர்த்துகிறவரோடு கூட எந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டு வருகிறார். அவங்க 2 பேரும் கோச்சிக்க மாட்டாங்க. மற்ற பேர் சொல்ல மாட்டேன். பயந்துகிட்டே இருக்கீங்க. என் பேர் சொல்லிடுவாரோ? சொல்லவே மாட்டேன். 2 பேர் போதும்.
புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப இஸ்ரவேலாகிய நான் இந்த இயேசு உயர்த்துகிறவர், எந்த அளவுக்கு அவரை நம்பி இருக்கிறேன். இப்ப நான் எப்படி நம்புறேன்? நான் கை வச்சா சுகம் ஆகணும், அந்த உயரத்துக்கு என்னை கொண்டு போகணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் அந்த இடத்துக்கு போக ஆசைப்படுகிறேன். எனக்கு காசு வேண்டாம், வசதி இதெல்லாம் தேவையில்லை. உங்க நாமத்தை பேசும் பொழுது பிசாசுகள் ஓட வேண்டும். அந்த இடத்துக்கு என்ன உயர்த்துங்க. ஹலோ, எத்தனை பேருக்குள்ள புரியுது? சிறியவனை தூக்குறார், புரியுது? அந்த அம்மா சொல்லுது, அட்ரஸ் பண்ணது அடியாளை. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாகிய இஸ்ரவேலாகிய நான் வந்திருக்கிறேன். அப்படிலாம் ஜெபம் பண்ண சொல்லல. உங்க மைண்ட் எப்படி வாழுது? உயர்த்துறவரோட கூட நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க? இன்னும் புரியுற மாதிரி, பஸ் ஓட்டுறார் ஏசுநாதர், அவர் தான் டிரைவர். லெஃப்ட்ல உட்கார்ந்து இருக்கிறீங்களா, கடைசி சீட்ல உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கடைசி சீட்ல உட்கார்ந்துருந்தீங்கன்னா அவர் பேசுறது ரொம்ப லேட்டா கேட்கும். பக்கத்துல போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா அவர் சொல்றது அப்படியே நெஞ்சுக்குள்ள என்ன செய்யும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? இன்னைக்கு நிறைய பேர் பஸ்ல தான் உட்கார்ந்து இருக்கிறோம். 40 வருஷம் கிறிஸ்து என்ற பஸ், இயேசு கிறிஸ்து என்ற தேவனை ரட்சகராய், உனக்கு உன் சாமி யாரு? இயேசு சொல்லிடுறீங்க. இந்த இயேசுவோட எப்படி இருக்கிறீங்க? அவர் எல்லாரையும் உயர்த்த ரெடி. இன்னொன்னு சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினாலே. நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க எங்க இருக்கிறீங்க? எத்தனை முறை தூக்கி தூக்கி விட்டார், மறுபடியும் தூக்கி விட்ட இடத்துல உட்கார்ந்துக்கிறோம். பாருங்களேன், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இதுலயே 40 வருஷம் அந்நிய பாஷையே வரமாட்டிருக்கு. கேட்டா வரல பிரதர். நீங்க எப்ப போவீங்க அந்த இடத்துக்கு? தரிசனம் பாத்தீங்களா? தரிசனமா அமுக்கு அமுக்கு அமுக்குது பேய். நாளைக்கு நடக்கிறத இன்னைக்கு என்கிட்ட வந்து சொல்லணும். எந்த உயர்வுக்கு வர ஆசைப்படுகிறீர்கள்? ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், அடுத்த வருஷம் 2026. நான் உங்களுக்கு நேற்று நான் ராத்திரியில எனக்கு வாக்கு தத்தத்தை 2026க்கு தாங்கன்னு நான் வாசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே வரேன். இப்ப எங்க போயிருக்கேன்? இப்ப எங்க இருக்கும்? 2025 8ஆம் மாசம் 17ஆம் தேதி. இப்ப எந்த உயரத்துக்கு போக ஆசைப்படுகிறோம்? இப்ப உங்களுக்கு தைரியமா சொல்றேன், நீங்க ஆவியில ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எனக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்த வசனம் என்னன்றத அந்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பிப்பார். எந்த உயரத்துக்கு போக ஆசை? அல்லேலூயா அல்லேலூயா. என்னை பலப்படுத்தும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். நம்ம ராகத்துல பாடுவோம். என்னை பலப்படுத்தும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். எழும்பணும். பக்கத்துல சொல்லுங்களேன், எழும்பணும். எல்லாரையும் தூக்கி விட ரெடியா இருக்கிறார். அட்ரஸே இல்லாத தூக்கி விட்டு இருக்கிறார். ஒருத்தனுக்கு அட்ரஸ் இருந்துச்சு, தெரியுமா? அட்ரஸ் பெரவில இருந்து அவன் சப்பானி. என்னது அவன் அட்ரஸ்? சத்தமா சொல்லுங்க. பெரவில இருந்து இயேசுநாதர் வரலங்க தூக்கி விட. இயேசுவின் வல்லமை உடைய பேதுரு, இந்த பேதுரு தான் போகிறார். அவன் அட்ரஸ் பெரவில இருந்து சப்பானி. காலையில அவனை கொண்டாந்து என்ன வாசல்? ஒளிமுக. இன்னும் நம்ம பாச சர்ச்சு வாசல்ல வச்சிடறாங்க. இப்போ ஒருத்தன் உயர்ந்துட்டான், மறுதலிச்சவன் பேதுரு. சத்தமா சொல்லுங்க. இயேசுவை தெரியாதுன்னு சொன்னா ஆண்டவரை மறுபடியும் பார்த்தார். அவர் தூக்குன உடனே எந்த இடத்துக்கு வந்துட்டான்? இப்ப நீங்க சிலுவையில் அறைந்த இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன். வந்துட்டாரா? வரலையா? இன்னும் நான் மறுதலிச்சுட்டேன் அங்கேயேவா இருந்தாரு? மறுதலித்த பேதுருவை தூக்கி இப்படி உட்கார வச்சார். உட்கார வச்சுட்டு அவர் வானத்துக்கு போயிட்டார். வானத்துக்கு பரலோகத்துக்கு போன உடனே பரிசுத்த ஆவியானவர் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு மேல இறங்கிட்டார். இறங்கின அன்னைக்கே பிரசங்கம் பண்ணுகிறார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3ஆம் அதிகாரத்துல போகிறார். நீ எதிர்பார்க்கிறது ஏன்ட்ட இல்ல, ஆனா என்கிட்ட இருக்கிறத உனக்கு தரேன். இவன் உயர்ந்திருந்து எப்படி உயர்ந்திருக்கிறான்? தேவனுடைய வல்லமையில பரிசுத்த ஆவியில உயர்ந்திருக்கிறான். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையில உயர்த்தப்பட்டிருக்கிற பேது சொல்லுகிறான், வலது கையை பிடித்து உடனே சொல்ல, நீ எழுந்து நட. உடனடியே என்னைக்கு இப்படி ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. உங்க ஜெபங்கள் மாற வேண்டும். உங்களை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். மேஜர் கொடுங்க. உயர்த்த விரும்புகிறார். சத்தமா சொல்லுங்க பாப்போம்.
சத்தமா ஒரு அல்லேலூயா. ஓ ஹalleluya. மஜையில இருங்க பாடுவோம். தேங்க்யூ. எத்தனை பேர் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார் இப்ப சொல்லுங்க பாவம். உயர்த்துகிறவர் இப்ப எங்க இருக்கிறார்? குட்டையா இருக்கிறாரா, உயரமா இருக்கிறாரா, எல்லா நாமத்திற்கும் மேல இருக்கிறாரா? ஆளுகை அவர் கீழே இருக்கா, அமெரிக்கா கீழே இருக்கா? ஆளுகை யார்கிட்ட இருக்கு? இப்ப நீங்க அவர் லெவலுக்கு ஏறினீங்கன்னா அவர் தூக்கி விட விரும்புறாரா இல்லையா? அவனும் சொன்னாரு, இந்த பிரபஞ்சத்தின் கிரியைகளாம் மேல சொல்றாரு பொல்லாத சேனை, அதுக்கு மேல உங்களை உட்கார வைக்க விரும்புறார். நீங்க அங்கிருந்து இங்க பார்த்து பிசாசே போனா போனோம். இன்னைக்கு அது நம்மள போக சொல்லுது. கிளம்பி சரி சார் பாப்பா சார் உன் பஞ்சாயத்துக்கே வரல சார், நாடு சோத்திரத்தை நிப்பாட்டுவா, சோத்திரத்தை நிப்பாட்டு, சர்ச்சுக்கு போகாத போல சார். இஸ்ரேல் ரொம்ப கடுகடுன்னு பேசுறா. ஆமா சார், இஸ்ரேல் கடுகடுன்னு பேசுறான் சார், நான் சர்ச்சுக்கு போல சார். இப்ப யாருக்கு சரண்டர் ஆயிட்டோம்? அப்புறம் 3 வாரம் கழிச்சு சர்ச்சுக்கு வந்தா அந்த பேக்கன்னு முழிக்கிறது. எங்க உயர்த்துவார்? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை புரியுது? அவர் இருக்கிற இடத்துல நீங்க நின்னீங்கன்னா உயர்வு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? ஆலயம். கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிட்டீங்க, இப்ப எங்க இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க? கலெக்டர் கூட இருக்கீங்க, எங்க இருப்பீங்க? சத்தமா சொல்லுங்க. கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள போயிட்டீங்க, எங்க பாருங்க? கலெக்டர் நானும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் சொல்ல மாட்டீங்க. ஆனா யாரை யூஸ் பண்றீங்க? கலெக்டர். நீங்க தினந்தோறும் எங்க தெரியுமா இருக்கிறீங்க? இயேசுவோட இருக்கிறீங்க, உயர்த்துகிறவரோட கூட இருக்கிறீங்க. ஆனா அந்த ஆபீஸ்ல எங்க இருக்கிறீங்க? கேட் கிட்ட நிக்கிறீங்களா? கலெக்டர் போறதை எட்டி பாக்குறீங்களா? இல்ல கலெக்டர் ரூம்ல நேரா உட்கார்ந்து அவரோட பேசுறீங்களா? எந்த அளவுல நீங்க உட்கார்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வு. அவரோட நேரா பேச ஆயத்தம்னா அவர் உங்க கூட பேச ஆயத்தம். ஹல்லேலூயா. மேலே உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன், உயரே உயரே நான் பரப்பேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அவன் பிறந்ததுல இருந்து அவன் அட்ரஸ் வந்து என்ன தெரியுமா? பிறவி சப்பானி. ஆனா உயர்த்தப்பட்ட ஒரு மனிதன் வந்தான். அதுக்கு முன்னாடி இவன் பேர் என்ன தெரியுமா? இயேசுவை மறுதலித்தவன். ஆனா கர்த்தர் அவனை உயர்த்தி, ஏய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பயப்படாத, ஸ்ட்ராங்கா இரு, எருசலேமிலே காத்திரு. கீழ்ப்படிந்தார், உட்கார்ந்து இருந்தார். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல ஆவியில நிரம்ப நிரம்ப உங்க உயர்வை யாராலும் தடை பண்ண முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரோட இணைய அந்நிய பாஷை பேசல. இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். இப்பயே உங்க மனசை ஆயத்தப்படுத்துங்க. இந்த ஆராதனை முடியும் போதே ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் உங்களுக்குள்ளே அசைவாட விரும்புகிறார். உங்கள் நாவிலே அந்த அக்கினியின் வல்லமினாலே, அக்கினி பாஷையினாலே, அபிஷேகத்தினாலே நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. 4வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை போடுங்க. எப்படி உயர்த்தப்பட்டான்னு பாருங்க. இந்த சப்பானி இவன் பிறவியிலிருந்து வந்தவன். இவனுக்கு பேரு அட்ரஸ் என்னது? பிறவியிலிருந்து. ஆமா, இப்ப அவனுக்கு பேர் மாற்றப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். 14 சொஸ்தமாக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க பாப்பா. இப்ப இவன் பேர் என்ன பேரு? உங்களுக்கு என்ன பேரு? இப்ப பேச மாட்டீங்களே. ஹல்லேலூயா. ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் நான் வந்து ரட்சிக்கப்பட்டவன். ஆகஸ்ட் முடிவில் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவன். செப்டம்பர் மாசம் தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன் வரமாட்டிருக்கு? ஏன் வரமாட்டிருக்கு? நீ விரும்பினால் அந்த ஆவியானவர் உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். என்ன எதிர்பார்க்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போயிட்டோமா, அதோட சோழி முடிஞ்சிருச்சு. அதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எழும்பப்பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் 4 முறை பாடினா 5வது முறை எழும்பப்பண்ணும் ஆண்டவர். எங்க வல்லமை வரும்? ஆனா ஒரு கல்யாணத்துக்கு போக சொல்லுங்க, ராத்திரியே ட்ரெஸ் எடுத்து வைக்க, செயினை தூக்கி வைக்க, செருப்பு அக்காமாரில் பார்க்குறேன், செருப்பு தூக்கி வைக்க, அப்புறம் என்னது என்னென்ன ஹேண்ட்பேகு, மொய் கவரு எல்லாம் ரெடி ஆகி, எத்தனை மணிக்கு பஸ் ரெடியாக இருக்கு, நாங்கள் வந்துடுவோம். பஸ்ஸுக்காரன் 9:30 மணிக்கு வருவான். நம்மளால 8:15 போய் பையோடு நின்றுட்டு இருக்கோம். எங்க கல்யாணத்துக்கு எங்க உயர்த்துறாரோ அந்த பலத்த கரத்தில் அடங்கி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை உயர்த்தப்படுகிறது 100க்கு 100.
நிச்சயம் நிச்சயம் இது உண்மை. இதுதான் தேவனுடைய வார்த்தை. அவர் வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையும் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை உயர்த்தினார் என்றால் கடைசி வாசிங்க, எதிர்பேச அவர்களுக்கு இடமே இருக்காது. கவனிங்களேன், ஒரு வேடிக்கையா சொல்றேன். நான் 2005 6 அப்போ 2006 நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். அப்போ ஊழியக்காரங்களுடைய கூட்டம், என்ன கூட்டம், நான் அப்போதான் முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். உடனே பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிட்டேன். இங்கே ஃபர்ஸ்ட் அசம்பிளிஸ் ஆஃப் காட். அங்கே பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் வந்து அன்னைக்கு எலெக்ஷன் நடக்கும். யார் தலைவர் யார் செயலாளர்னு ஒரு தலைவருக்கு ஒரு சின்ன எலெக்ஷன். எல்லாரும் பேப்பரில் எழுதி போடுவாங்க, போல் பண்ணுவாங்க. நான் அந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுவதற்கு எனக்கு தகுதி கிடையாது. நான் போய் உள்ளே போய் உட்காந்துருந்தேன், சும்மா வேடிக்கை பார்க்க உட்காந்துருந்தேன். அருள் பாஸ்டர் அங்கிள் வந்தார். எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு மைக்கை வாங்கினார். வாங்கி, இஸ்ரேல் நீ எந்திரி அப்படின்னாரு. எந்திரிச்சிட்டேன். நீ வெளியே போய் உட்காரணுன்னாரு. எங்கே போய் உட்காரணுன்னாரு? சத்தமாக சொல்லுங்க. உள்ளே இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் நம்ம கூட இருக்கிறாங்களே. இஸ்ரேல் இருந்தால் என்ன? ஜோசப் பால்சன் சொன்னார், பாஸ்டர் இஸ்ரேல் இருந்தால் என்ன? இல்லை இஸ்ரேல் வந்து எலெக்ஷனில் என்கிட்ட ஓட்டு பேப்பர் கிடையாது. நான் ஓட்டு போடுவதற்கு அன்றைக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் வெளியே போயிட்டேன். இதே அருள் அங்கிள் 2020 மார்ச் மாதம், அவர் ஜூனோ ஜூலையோ கத்தருக்குள்ளே நித்திரடைகிறார். மார்ச் மாதம் ஒரு பெரிய மீட்டிங் அவங்க வீட்டில் வச்சு உழவர் சந்தையில். 2020 வருடம் 2006, இப்போ 2020 எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ ஃபோன் அடிக்கிறார். எல்லாரும் வந்துட்டாங்க. நீ எப்போ வருவ? நான் வந்துக்கிட்டே இருக்கேன். நீ வந்துக்கிட்டே இரு, இன்னொரு முறை டீ கொடுக்குறேன், நீ வந்த பிறகு தான் மீட்டிங்கே ஆரம்பிப்போன்னார். உங்களை எங்கே உயர்த்துக்கிறார்? நீ கைத்தட்டலாம் ரெண்டாவது வச்சுக்கோ, கைத்தட்ட வேண்டாம். உங்களை எங்கே உயர்த்துக்கிறாரா? எங்கே இருக்கிறீங்க? இன்னும் அதே சைஸ் பிளெஸ்ஸிங்கில் இருக்கிறீங்களா? இல்லை உங்கள் பிளெஸ்ஸிங் யாபேஸ் ஆண்டவர் உயர்த்தினார். யாபேஸ் அட்ரஸ் பண்றான், தேவரீர் உம்முடைய கரம். வாசிக்க பார்ப்போம். 1 நாளாகமோ எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். பேப்பரை குயிக்காக மாற்றிடுவோம் இந்த பக்கம். ஹல்லேலூயா. உங்களை நேரத்தோட வர முடிக்கணும்ன்றீங்க, வசனத்தை வாசிக்க கூட மாட்டிருக்கிறீங்க. நீங்கள் இல்லை, நானே தான் நினைக்கிறேன். வாசிக்கலாம் பாப்போம், வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்ன, வசனத்தை சொல்லுங்க, அவங்க ஸ்கிரீன்ல போடட்டும். 4:10 தலைவா, 4:10 எல்லாம் மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். 1 நாளாகமோ. யாபேஸ் எல்லாரும் வாசிக்கலாமா? யாபேஸ் எப்படி உயர்த்துகிற தேவனோட எப்படி அட்ரஸ் பண்றார், எப்படி நெருங்குறார் பாருங்க. உயர்த்துகிற ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. உயர்த்துகிற ஆண்டவர்கிட்ட எப்படி பேசுறார் இங்க ஸ்கிரீன்ல பாருங்க. யாபேஸ் யாரை நோக்க? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர், சத்தமா சொல்லுங்க. நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே என்ன காப்பாத்துங்கப்பா. அவர் சொல்றாரு, என் தழும்புகளாலே நீங்கள். எப்படி நம்புறோம்? இந்த ஜெபம் நல்லதுதான், தப்பு சொல்றேன். காப்பாத்துங்கப்பான்னு கேட்கறல தப்பு இல்லை. இன்னும் எத்தனை வருஷம் காப்பாத்துங்கப்பான்னு நிப்பீங்க? இல்லைன்னா என்ன காப்பாத்திட்டாருன்னு சொல்ல போறீங்க. அவர் சொன்னாரு, பலவீனனும் பலவான் என்று. யார் சொன்னது? எந்த உயரத்துக்கு வர்றீங்க? சொல்றாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம். இவங்க அம்மா யார் தெரியுமா? துக்கத்தோட பெற்றெடுத்தவங்க. இவனை வேண்டான்னு சொன்னவங்க. ஆனா இவன சொல்றான், உங்க கரம் என்னோடு. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்க்கறீங்க? எத்தனை பேர் அந்த ஏக்கத்தோட வாழ்றீங்க? உங்க கரம் என் கூட இருக்குது. அவன் மேலேயே அட்ரஸ் பண்றான். மேலே என்ன சொல்றான்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. நம்ம ஜெபம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. அவன் ஆசீர்வதித்து. அந்த உயரத்தை பார்த்தீங்களா? அந்த லெவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் வித் காட், இன்டிமேசி சொல்லுவாங்க, உறவு, அந்த தொடர்பு, நெருக்கம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைய 3/4 சென்ட் வாங்கினா போதும். ஆண்டவரே, ஜெபம் பண்றது தப்பு இல்லை. 3/4 சென்ட்ல இருந்து அடுத்து 1.5 சென்ட்டுக்கு போகணும். டபுள் ஆகிட்டே இருக்கணும். 10 சென்ட்டுக்கு வரணும். 3/4 சென்ட்ல உட்காந்துடக்கூடாது. பெருசானா அங்க ஒரு ஜெப கூடாரம் போடணும். கூடாரம் போட்டு 8 மணிக்கு இங்க ஆராதனைனா அங்க 8 மணிக்கு ஆரம்பிச்சிடணும்.
அல்லேலூயா. கவனிங்க, உங்க எல்லைகள் பெரிதாகணும், அந்த அந்த உயரத்துக்கு வரணும். சொல்றா பாருங்க, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை அப்படி சொல்றான், வேண்டிக் கொள்கிறான். அவர் கரம் உங்களை உயர்த்த ரெடியா இருக்கு. நீங்க எந்த அளவுல நிக்க, 10,000 ரூபாய் சம்பளத்துக்கே சோத்திர ஆண்டவரே 10,000 ரூபாய் நிக்கிறதா? கவனிங்க, உங்களை உயர்த்துகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க? ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மா சொல்றாங்க, பலவான்களை ஆசனத்தில் இருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறீர். மரியாள் பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, எல்லா பலவான்களை தள்ளிட்டு தாழ்மை உள்ள மரியாள் என்ன செய்கிறீர்? உங்களை உயர்த்துகிறார். நீங்க தாழ்மையா இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? தாழ்மையா இருக்கிற உங்களை தான் உயர்த்த போறார். ஆமென் சொல்ல மாட்டிருக்கிறீங்களே? ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாசிங்க, அவர் யாரை உயர்த்துகிறார் என்பதை வாசிங்க பாப்போம். 1 கொரிந்தியர் 1:28, உள்ளவைகளை அவமாக்கும்படி சொல்லுங்க. வாசி, நீங்க வாசித்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நான் வாசிக்கிறத காட்டிலும் ஸ்கிரீன்ல எல்லாரும் இந்த வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு எல்லாம் இந்த வசனம் உங்களை இருதயத்தை நிரப்பட்டும். எப்படி உங்களை தெரிந்து கொண்டார்? 1:28 வாசிங்க பாப்போம். எல்லாரும் வாசிக்கணும், எல்லாரும் வாசிங்க. உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் உங்களை உயர்த்துவதற்கு இந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்கன்னா உங்களை தெரிந்து கொண்டார். சொன்ன பாத்தீங்களா? இழிவாய் எண்ணப்பட்டவைகள் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை உயர்த்துகிற உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. அற்பமாய் எண்ணுகிறவைகள், என்னவா எண்ணுகிறவைகள்? சத்தமா சொல்லுங்க. அற்பம் என்ன தெரியுமா? சொல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி, இவனை நான் பைக்ல கூட்டு போவா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் யாரு? இப்ப டவுன், தள்ளப்பட்டு இருக்கிறார். அவங்க வீட்டில் வந்து நான் சாப்பிடவா? புரியுது அவங்களுக்கு? அற்பம். நான்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க, அந்த ஃபங்க்ஷன்லாம் வர முடியாது. ஆனா இயேசு சொல்றாரு, அற்பமானவர்களை தெரிந்து கொண்டார். நீங்க சொல்றீங்க நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், அவங்க எனக்கு ஏன் ஸ்டாண்டர்டுக்கு இல்லை. ஆனா அவருடைய உயரம் எங்க? இந்த இடம் எங்க? அவர் உயரம் உலகத்தை உண்டாக்கினவர், வார்த்தையாலே சிருஷ்டித்தார். இப்ப அவர் அங்க இருந்து யாரை பார்க்கிறாரு? அற்பமானவர்களை. அழகா போட்டு பாருங்க, இழிவானவைகள், அற்பம், ஆமா, மதிப்பில்லாத. இன்னைக்கு நான் தைரியமா சொல்ல முடியும், இந்த தேவனுடைய ஊழியத்தை நான் செய்யலைன்னா என்னை யாருமே மதிச்சுக்க மாட்டாங்க. அற்பமா இருந்த உங்களை ஆண்டவர் எப்படி அற்பமா இருந்த உங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறாரா இல்லையா? உயர்த்தி கொண்டிருக்கிறாரா இல்லையா? அற்பமானவைகளை, இல்லாதவைகளை, எதுவுமே உங்கள்கிட்ட இல்லைங்க. ஆனா அன்னைக்கு இயேசு உங்களை தேடி வந்தார். ஏன் தெரியுமா? ஒன்னொன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அன்னைக்கு சைக்கிள், நான்லாம் சைக்கிள் இப்படி ஏறுவேன் பாருங்க, ஏறின உடனே செயின் கட் ஆயிரும், டக்குன்னு அதை மாட்டுவேன், ஒரு 100 அடி போனால் திருப்பி கட் ஆயிரும். ஐயோ நாங்க பட்ட பாடு. சரி, கார் வாங்கியாச்சு, கார் வந்துருச்சு. கவனிங்க, இங்க இருந்து தென்காசி எங்க பாப்பநாசம் மீட்டிங் போறோம், 2007-8 நினைக்கிறேன். ஒரு 5-6 முறை பஞ்சர், 5-6 முறை. ஏன்னா டயர் கண்ணாடி மாதிரி சுத்தமா இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? சுத்தமா இருக்கு. 5-6 முறை ஜாக்கியை போட்டு போட்டு இறக்கி ஏத்தி உள்ள பூரா வெளிநாட்டை சார்ந்தவர்கள் உள்ள இருக்கிறாங்க. அப்புறம் கடைசியில் பாப்பநாசில் போய் நீங்க நம்ப மாட்டீங்க, 2000 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்ட் டயர் வாங்கி போட்டோம். என்ன டயரு? அற்பம். அப்புறம் 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 இந்த அற்பமானவர்கள் எல்லாம் கத்தர் அப்படியே மாற்ற வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசியுங்கள், எஸ்தர் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள், குயிக்கா எடுத்துக்கொள்ளுங்க. அந்த அற்பமானவைகளை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம், எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5-6 நீங்க வாசிக்கும் பொழுது இவங்க எப்படி இருந்தாங்க? அடிமைகளாய் வந்தார்கள். 5 வாசிங்க, மைக்கில் வாசிங்க பாப்போம். எஸ்தர் 5:2-5 வாசிங்க, மைக்கில் வாசிக்கலாம். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சிமியனுடைய மகனாகிய மொர்தெகாய் என்னும் பேருள்ள, இப்ப யார் இவரு? இவர் யார்? இப்ப யூதன். ஹல்லேலூயா.
மொர்தெகாய் என்ற பேர் உள்ள ஒரு ஆளு. இவர் யாருன்னா, வாசிங்க அடுத்த ஆள் 6 வாசிங்க. ரைட். இவன் யாரு அப்படின்னா, பிடித்து கொண்டு அடிமை. இவன் யாரு? இப்ப அடிமை. சதமா சொல்லுங்க, அடிமை. எப்படி உயர்த்தினார் பார்க்க போறோம். எப்படி உயர்த்தினார்? அடிமை. இவன் பேரு அந்த பென்யமீன் கோத்திரம்னா இருக்கிறது தள்ளப்பட்ட கடைசி கோத்திரம், லீஸ்ட். ஆனா அந்த பென்யமீன் கோத்திரத்தை தான் ஆண்டவர் முதல் ராஜாவாகிய சவுலை எடுத்துக்கொண்டார், தெரிந்து கொண்டார். போகட்டும். இப்ப வந்திருக்கிற அடிமையா வர்றான். சத்தமா சொல்லுங்களேன், அடிமையா வர்றான். பிடித்து கொண்டு போகிறவன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லலாம். என்ன? பிடித்து கொண்டு போன. அவனுக்கு அட்ரஸ் என்ன போட்டிருக்கனா, பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவன். அடிமையா வந்தாங்க. வந்த ஆள ஒருத்தன் பேர் என்னது? மொர்தெகாய். சரி, அவனை எப்படி பார்த்தாங்க? 3ஆம் அதிகாரம் வாங்கல. 3ஆம் அதிகாரம் 3:6 போடுங்க. 3:6 மைக்கில் வாசிங்க. மைக்கில் வாசிங்க. ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. அது அற்ப காரியம். இப்ப என்ன காரியம்? அற்பமானவைகளை கர்த்தர் உயர்த்துகிறார். சத்தமா சொல்லுங்க, அற்பமானவைகளை. இப்ப உங்களுக்கு இந்த சம்பவம் எல்லாமே தெரியும். அங்க வணக்கம் போட சொல்றாங்க, இவன் வணக்கம் போடல. அங்க ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேரு ஆமான். அவன் சொல்றான், இந்த மொர்தெகாயை போய் நான் அடிக்கணுமா? இவன் ஒரு அற்ப, அவனை போய் நான் சண்டை போடணுமா? அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு விட்டு போப்பா. அந்த இடத்துல இருந்த மொர்தெகாய், உங்களுக்கு எல்லாருக்கும் எஸ்தரை தெரியும், எல்லாம் அந்த சம்பவம் தெரியும். ஆனா அவன் எங்க இருக்கிறான்னா, அவன்கிட்ட பேசக்கூட தகுதி இல்லாத ஒருவனா இருந்தவன், அற்பமா எண்ணப்பட்டவன். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா, எங்க வீட்டில் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, எங்க சொந்தக்காரங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, அவங்களா போய்க்கிறாங்க, எனக்கு பத்திரிக்கை கொடுக்கல, குடும்பத்தில் என்னை கூப்பிடல, என்னை கேட்டு செய்வாங்கன்னு நினைச்சேன், என்னை மதிக்கவே இல்லை. ஒன்று நம்புங்கள், விசுவாசியுங்கள், அற்பமாய் இருக்கிறவர்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் உங்களை உயர்த்த ஆயுதமா இருக்கிறார். எவ்வளவு தூரம் நீங்க சிரமப்படுத்தப்படுறீங்களோ அவ்வளவு தூரம் உயர்த்தப்படுவது வசனம். அல்லேலூயா. How much you oppressed, எவ்வளவு சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ அவ்வளவு தூரம் பழுகி பெருகினார்கள். 2 கரங்களை மேல உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? எவ்வளவு தூரம் பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்கள் மேல ஜலப்பிரவாயம் போல வருதுன்னா நீங்க புரிந்து கொள்ளுங்க, அவர் கரம் உங்களை பிடித்து அவரோட உட்கார வச்சு உங்களை உயர்த்த போகிறது நிச்சயம். ஹல்லேலூயா. அற்ப காரியம் சொல்றாரு, அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் என்ன ரெண்டு ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததனால், யூதர்களா வேஸ்ட், இவங்களா வேஸ்ட், இவங்ககிட்ட போய் நான் பேசணுமா வேஸ்ட், அவங்ககிட்ட பேசுறதுக்கு நான் பேசாம இருக்கலாம். யார் சொல்றது? உலகம். அப்படி உங்களை பார்க்கறாங்களா? உங்களை உயர்த்துகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். மொர்தெகாயை உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்களேன். மொர்தெகாயை 10ஆம் அதிகாரம், அப்படியே வாங்க 10ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் 3ஆவது வசனம் கடைசி வசனம் வாசிக்கலாமா? இப்போ அவனுக்கு பேர் இடையில நிறைய நடந்துச்சு, அது வேற. ஆனா எப்படி கர்த்தர் உயர்த்தினார் வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு, எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப இவன் பேரை கூட சொல்லுவதற்கு அவங்க வாயில நாக்கு சொரல. இப்ப அடிமையாய் வந்தவன், பிடித்து கொண்டு போகப்பட்டவன், அவன்கிட்ட சண்டை போட கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதே 127 தேசங்களுக்கு ராஜாவா இருக்கிற அகாஸ்வேர் ராஜாவுக்கு 2வது இடத்துல கர்த்தர் மொர்தெகாயை உட்கார வைத்தது உண்மை என்றால், எங்கெல்லாம் தலகுனிய படுகிறீர்களோ, எங்கெல்லாம் அவமான சின்னமா இருக்கிறீர்களோ, எங்கெல்லாம் எனக்கா நன்மை நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு நன்மையை செய்து உயர்த்துகிற தேவ கரம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன், அவர் பலத்தா. கைத்தட்டி, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன், அவர் பல. இன்னொரு முறை பாடுவோம். என்னை எழும்ப பண்ணும்
சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை, சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை எழுவிப்பார். கைத்தட்டி என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு. பின்னாடி நிறைய வாலிப தங்கச்சிங்க பாடல, சத்தத்தை உயர்த்தி என்னை ஜீசஸ் நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வாதத்தை எழும்பி அவரோட பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்றவங்க, எந்த உயரத்துக்கு நீங்க போறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த உயரத்துக்கு உங்களை உயர்த்த ரெடியா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கே அற்புதம்னா இன்றைக்கே அற்புதம் செய்ய இயேசு வல்லவராய் இருக்கிறார். இது பேச்சல்ல, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள். ஆமா, எழும்ப பண்ணுகிறவர், உயர்த்துகிறவர். மொர்தெகா பிடித்து கொண்டு போகப்பட்டவன், பிடித்து கொண்டு போன அடிமைகளில் ஒருவன். அவன் பேரை சொல்லி கூட அவன்கிட்ட பேசுறதுக்கு ஐயப்பட்டார்கள். அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு நம்ம ஒரு சட்டத்தை போடுவோம், அவனை தூக்கி தூக்கு மரத்தில் மாட்டி விட்டுறலாம். ஆனால் கர்த்தர் தலைகீழா மாற்றி என்னன்னா எதிர்மறை உங்களுக்கு வருதோ அதெல்லாம் தலைகீழ படுக்க வைக்கிறவர். அப்பயே சொன்ன பார்த்தீங்களா, உலகத்தை மரக்காலில் வச்சிருக்கிறார். உங்களை உயர்த்துவதற்கு இந்த உலகத்தை எப்படி வேணா அசைக்கலாம். அப்படிப்பட்ட தெய்வனை நீங்க சொந்தமாய் வைத்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் இந்த தேவனோடு பெருக வேண்டும், உயர்த்துகிறவரோடு பெருக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஈஸ்வரகுமார் யாரு? பாஸ்டர் குமார், சென்னையில் இருக்கிற குமார் அண்ணனுடைய மூத்த அண்ணன். நான் 7வது படிக்கும் போது அவர் PhD பண்றார். என்ன பண்ணும்போது சத்தமா சொல்லுங்க. 7வது படிக்கும் போது காமராஜர் யூனிவர்சிட்டியில் PhD. நான் தான் அவருக்கு ஸ்ப்ளெண்டர் பைக் சொல்லி கொடுக்குறேன், வண்டி ஓட்ட. அவருக்கு வண்டி ஓட்ட தெரியாது, PhD படிக்கிறவருக்கு. நான் போய் யூனிவர்சிட்டியில் சொல்லி கொடுப்பேன், வண்டியை ஓட்டி இன்னொரு ஸ்ப்ளெண்டர் அவர் பேருக்கு வாங்கணும். நானும் அப்பாவும் சாப்பாடு செஞ்சு கொண்டு போவோம். அம்மா கொடுத்து விடுவாங்க. சரி, அங்கே தூரமாக இருந்து வந்திருக்கிற, ஆந்திராவிலேருந்து வந்திருக்கிறாரே நம்ம சகோதரர், இங்கே படிக்கிறாருன்னு கொண்டு போனால் அந்த லீவு நாளில் போவோம். போய் ரூமில் தேடுவோம், லெபார்ட்டரியில் போய் தேடுவோம். ஒரு முறை நல்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. நீங்கள் யாரை தேடுறீங்க? ஈஸ்வரகுமாரை தேடுறோம் அப்படின்னு அப்பா சொன்னார். ஈஸ்வரகுமாரா அப்படியே கையை பிடிச்சி கொண்டாந்து அந்த யூனிவர்சிட்டியில் போய் நிற்க வச்சு அந்த பக்கம் இருக்கிற அந்த மலையை பார்த்து, அங்கே ஒரு ஆள் தெரியுறாரா, அங்கே போங்க. லீவுனா முட்டி போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பார். லீவுனா சத்தமாக சொல்லுங்க, சத்தம் வராதுல்ல. லீவுனா சத்தமாக சொல்லுங்க. லீவுனா குழந்தை இங்கே உட்காந்து தூங்கிட்டே இருக்க, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆரம்பிச்சோன்னு ஒரு 5 ஸ்டார் தர்றேன் பாரு. இங்கிட்டு ஒரு கேமரா இருக்கு, அந்த கேமரா உன்னை செக் பண்ணி பார். எத்தனை முறை தூங்கி விழுந்தா நீனே பார், போகட்டும். ஹல்லேலூயா. லீவுனா எங்க இருப்பாராம்? மலையில முட்டி போட்டு. யார் சொல்றது? நண்பர்கள். அதுக்கப்புறம் இங்கிருந்து அப்போ ஃபோன்லாம் கிடையாது. நான் சொல்ல 92 93 அந்த நாட்கள். மேலே நடந்து போனா, அண்ணே சோத்திரண்ணே வாங்கண்ணே ஜோமண்டு கீழே போகலாமா? கீழே போகலாம். இன்னைக்கு எங்கே தெரியுமா இருக்காரு? இஸ்ரேல் நாட்டில் போய் இந்திய அரசாங்கம் அவரை சயின்டிஸ்டாக படிக்க வச்சுச்சு. இஸ்ரேல் நாட்டில் இருந்து நாசா, அமெரிக்காவிலேருந்து நாசா அவரை பணம் கட்டி அமெரிக்காவுக்கு கூட்டு போயிருச்சு. இப்போ அவர் இந்தியாவுக்கு வரணும்னா அவருக்கே தெரியாமல் 2-3 செக்யூரிட்டி அவரை பார்த்துக்கிட்டே வருவாங்க. ஏன்னா இவர் மண்டையில் என்ன இருக்கு? இப்போ இவர் போய் யார்கிட்டையும் சிக்கிடக்கூடாது. நாசால ஒர்க் பண்ணுறார். ஏங்க, குப்பையிலிருந்து அவருக்கு எதுவுமே தெரியாது அண்ணனுக்கு. நான் இப்போ பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அம்மாவும் ஐயாவும் அமெரிக்கா போயிருக்கும் போது அமெரிக்காவில் தொடர்பு கொண்டு பேசினாங்க. ஒரு பாஸ்டருடைய மகளை கல்யாணம் முடிச்சார். எதுவுமே வேண்டாண்ணே, எதுவுமே கேட்கக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தை, அண்ணே குடுக்கல் வாங்கலே வேண்டாம், இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு கட்டி கொடு சொல்லுங்க, அவ்வளோதான். கட்டினாங்க, அமெரிக்கா போனாங்க. இன்னைக்கு தேவனுக்காய் நிற்கிறார்கள்.
இப்ப நாசால ஒருத்தர் யார் இருக்கிறா? ஜெபிக்கிறவர் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? எந்த இடத்துல? சிலந்து பூச்சி ராஜாவின் அரண்மனைக்குள்ளே இருக்கு, அங்க போய் உயர்த்தி வைக்கிறார். ஹல்லேலூயா. மன்மோகன் சிங் சார் பிரதமராக இருக்கும் போது இந்த கோயில்பேட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் எஸ்பி ஃபோர்ஸுக்கான ஐபிஎஸ் ஆஃபீஸர். அங்கே மீட் பண்ணி பேசியிருக்கிறார் அவர்கிட்ட. அவங்க பிரதமர் போனோம்னா இவர் எஸ் சொன்னாதான் வண்டி வெளியேறும். எங்க உயர்த்தும்படி உங்களை வச்சிருக்கிறார். நீங்க இன்னும் இங்க தத்தனேரி கொண்டா வஞ்சால கீழே வத்தனா போகிற இந்த மினி பஸ் இருக்கு பார்த்தீங்களா, பச்சை கலர் பஸ், எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? அப்படியே ஆலமரத்தை சுத்தம், இங்கேருந்து நேரம் மாட்டுத்தாவணிக்கு போகும், மாட்டுத்தாவணிலேருந்து அப்படியே குளம் அதனாவது பணங்காடி திருப்பி ஆலமரத்துக்கு இப்படியே வாழணும் இருக்கிறீங்களா? ஸோ என்னை உயரத்தில் உயர வைக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். என் கூட இருக்கிறவர் என்னை உயர்த்துவார். மொர்தெகாயை உயர்த்தினது உண்மை. அல்லேலூயா சொல்லுங்க. மொர்தெகாயை உயர்த்தினது உண்மை. என்னை உயர்த்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கவியை பாடலாமா? என்னை பலப்படுத்தும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பல. வாலிப தங்கச்சி இடம் கொடுங்க. என்னை பலப்படுத்தும், அது பாருங்க, மடிவாணி நான் எழும்புவேன். சத்தத்தை உயர்த்தி என்னை பலப்படுத்தும். ஆமே. நான் ஏசாயா 46:4 வாசிச்சு என்னுடைய செய்தி நேரத்துக்குள்ள கரெக்டா முடிச்சிடுறேன். கவனிக்கலாமா? எத்தனை பேர் தொடர்ந்து ஆண்டவர் பேசலான்னு விரும்புறவங்க? டைம் யாராவது பாத்தீங்களா? இடையில டைம் பாத்தீங்களா? நானே பார்க்கல, பார்க்க கூடாதுன்னு வந்தேன், இப்பதான் பார்த்தேன். ரைட். ஏசாயா 46:4 வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து ஸ்கிரீன்ல எல்லாரும் வாசிக்கலாமா? வாசிங்க. எப்படி உயர்த்துறாருன்னு வாசிங்களேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி எப்படி செய்வேன்? அப்படி செய்வேன். என்ன செய்யறாரு வாசிங்க. நர வயது மட்டும் நான் உங்களை என்ன செய்வாரா? முதிர் வயது நர வயதுல என்னது? பூரா இப்பயே வெள்ளையாயிருச்சு. சரி பரவாயில்ல, இப்ப தாங்குறாருன்னு அர்த்தம். ரைட், போகட்டும். உங்களுக்கு முடி வெள்ளையாச்சு சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களை தாங்குகிறார். டைகி அடிச்சிடாதீங்க, போகட்டும். கவனி. இப்ப நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன். எப்படி ஆண்டவர் பாத்தீங்களா? மொர்தெகாய்க்கு அப்படி செஞ்சார். இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமா சொல்றார், உங்களை உயர்த்துகிறவர் முதிர் வயது தண்ணி கொண்டு வா அப்ப வரைக்கும் தாங்குறார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இப்ப இடையில ஜிம்மி ஸ்வாகட் அப்படின்னு ஒரு அமெரிக்கால பயங்கரமான பிரீச்சர், 90 வயது மேல. அப்படிப்பட்ட இன்னைக்கு வெள்ளக்காரங்க பாடுற அநேக ஆங்கில பாடலை எழுதுனது அவர் தான். எத்தனை பேர் தெரியும்? சன்ஸ் பாட்காஸ்ட் அப்படின்னு இருக்கும், நீங்க வேணா கேட்டு பாருங்க. பென்னிகின் பாடுற பாடல், பில்லிகர்காம் அன்னைக்கு பாடின பாடல், இன்னைக்கு இருக்கிற எல்லா ஊழியர்கள் பாடின பாட்டெல்லாம் அவர் எழுதின பாட்டு தான். 90 வயசுல சேர்ல உட்காந்து பாடிக்கிட்டே இருக்கிறார். சண்டே வரைக்கும் பாடினார். ஒரு 2 நாள் டவுன் ஆனாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய வாலிப வயசுல அவரை பிடிச்சார். ஆமென். 90 தாண்டுற வரைக்கும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? 1990 பார்த்துருக்கிறேன், ஏன் 90 பார்ப்பேன்னு தெரியல. புரியுதா புரியலையா? 1990 பார்த்துருப்பீங்கன்னா உங்க 90 பார்ப்பீங்க. நம்பி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. போதுமாப்பா. நான் இடையில ராஜாமணி அங்கிள்கிட்ட பேசினேன். அவருடைய ஒரு இதில் ஒரு பிறந்தநாளுக்கு வந்திருந்தார், 75வது பிறந்தநாளுக்கு. ராஜாமணி அங்கிள் பயங்கர வேடிக்கையாக பேசுவார். அவர் தான் சிறப்பு செய்தியாளர். 75வது பிறந்த நாளுக்கு ஒரு பாஸ்டர் ஐயா, அந்த ஐயா பேரை சொல்லலை இப்போ, நான் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். அப்போ எல்லாரும் ஐயாவுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், 100 வயசு வரைக்கும் ஆண்டவர் அவரை காப்பாற்றி அப்படின்னு வர எல்லாரும் 100 வயசுன்னாங்க. இவருக்கையில பிரசங்கம் வந்துச்சு, இந்த 100 வயசுக்கு ஜெபம் பண்ணதெல்லாம் எந்திரி அப்படின்னாரு. எல்லாரும் ஜெபம் பண்ண ஆட்களும் எல்லாம் பெரிய பெரிய ஆளு. எப்படி ஜெபம் பண்ணோம்னா, நாங்களே நடந்து, நாங்களே சாப்பிட்டு, நாங்களே குளிக்கிற வரைக்கும் இருந்தா போதும். 100 வயசு வரைக்கும் எவனும் எங்களை பார்க்க மாட்டாயா, உட்காரு அப்படி. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. எங்களுக்கு பலன். நீங்க சாப்பிட்டு 100 பேருக்கு ஜெபம் பண்ணி அங்க தண்ணி குடிக்க 10 பேர் வேணும், காலை நீட்ட 10 பேர் வேணும். கடைசி வரைக்கும் நல்லா நடந்தார். ஒரு வாரம் சரீர பலம் வேணும். அது டாக்டர் போயிட்டு வந்தார். டாக்டர் தேவதாஸ் டாக்டர் போய் பார்த்துட்டு வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணார். ஐயா கொஞ்சம், நான் இடையில மீட் பண்ணேன். அவரை பார்த்துட்டு வந்த மறுநாள் நினைக்கிறேன், எப்படி இருக்காருன்னு கேட்டேன். இல்லை கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நாளில் அவர் ஆணுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டார். போகட்டும். நர வயது. அவர்
6 வயது நினைக்கிறேன், 86 வயது. வாசிங்க, முதிர் வயது வரைக்கும். சத்தமா சொல்லுங்களேன். நர வயது மட்டும் உங்களை எத்தனை பேர் நம்புறீங்க? 27 வயசுல முட்டி வலிக்குது சார். என்ன வலிக்குது? ஆமா, எக்ஸசைஸ் பண்ணணும், நடக்கணும், நம்பணும், விசுவாசமா நிக்கணும். ஆமா, ஹalleluya. ஆமா, இடுப்பு பிடிச்சிருச்சு, அங்க பிடிச்சிருச்சு. நர வயது வரைக்கும். ஹalleluya. சொல்லிட்டு சொல்றாரு, இனிமேலும் நான் என்ன செய்வேன்? ஏந்துவேன். இதுதான் அவர் உயர்த்தருடைய பக்குவம். இனிமேலும் இது வரைக்கும் பண்ணீங்க, இது வரைக்கும் வந்தாங்க கூடயே, அவர் சொன்ன காரியங்கள்லாம் வசதியா வந்து போயிட்டாங்க. ஏன் ஆண்டவர் நீங்க எவ்வளவு உயர்வா போனாலும் அந்த உயர்வு வரைக்கும் உங்க கூட இருக்கிறார். ஏன்னா உயர்த்துகிறவரே அவர்தான். நீங்க எந்த உயர்வுக்கு போனாலும் அந்த உயர்வுக்கு பாத்திரர் என் ராஜாதி ராஜா. எப்பயுமே ஆண்டவர் அதுக்கு மேல இருக்கிறவர். இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். காசு வந்துருச்சு அப்படின்னு அல்ல, காசு எவ்வளவு வருதோ அவ்வளவு பிரச்சனையும் வரும். நீங்க சொல்லணும், எவ்வளவு காசு வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க பொறுப்பு. ஏன் காசை வச்சு நான் வாழல, இனிமேலும் சுமப்பேன், இனிமேலும் தாங்குவேன், தப்பு வைப்பேன் சொன்னது நீங்க தான் பார்க்கணும். நான் எப்பயுமே சொல்றது ஆண்டவர்கிட்ட, எனக்கு தெரியாது, எல்லாம் நீங்க தான். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். எல்லாம் யாரு? நானா கேட்டேன், நீங்க தானே கொடுத்தீங்க, அப்ப நீங்களே பாருங்க. ஹalleluya. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். கையை அசைச்சு ஒரு ஹalleluya. வாசிங்க பாப்போம். ஆதியாகமம் 28. இப்ப எப்படி வாசித்தாரு? இந்த நரம் முடி வரைக்கும் கொண்டாந்தாரா, பாதுகாத்தாரான்னு பார்த்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். வாசிக்கலாமா? 28ஆம் அதிகாரம், அங்க 11 நினைக்கிறேன், 11 12 கூட வாசிக்கலாம். 28 12 வாசிங்க. ஆமா, யாக்கோபு அப்பா அம்மா அண்ணனுக்கு பயந்து, சாகறதுக்கு பயந்து ஓடுறாரு, எதுவுமே கையில இல்ல. அங்கே ஒரு சொப்பனத்தை வாசிங்க. இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதின் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் இருந்தார்கள். வாலிப வயசு, கல்யாணம் முடிக்கல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபு அப்பா அம்மா பேச்ச கேட்டு அப்பாட்ட ஆசீர்வாதத்தை பூரா வாங்கிட்டு ஜீவனுக்கு பயந்து ஓடுறான். ஓடும் போது ஏறுகிறதும் இறங்குகிறதும் பார்க்கிறான். யார் ஏறுகிறது இறங்குறத? தேவதூதர். வாலிபர்கள் என்ன ஏறுகிறது என்ன இறங்குது? சத்தம் வரமாட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆமா, பிசாசு ஏறுது சார், பிசாசு கீழே இதுதான் பாக்குறீங்களா? இவன் என்ன பாக்குறான்? சாவுக்கு பயந்து ஓடினவன் என்ன பாக்குறான்? தேவ தூதர்கள் ஏறுகிறது. எங்க? சொந்த வீட்லயா? ரோட்ல. சொல்லுங்க, என்னது? ரோட்ல உங்க கூட பேசுற கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் உங்களோட கூட பேசுகிறவர் இருக்கிறார். பேசுகிறவர் மாத்திரமல்ல, சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன சொன்னாரோ சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நர வயது, ஏன்னா 25 வயசுல எனக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னாரு, நீங்க 75 வயசு வரைக்கும் நீங்க பெறாம அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறலனா இன்னைக்கு விசுவாசிங்க. தீர்க்க தரிசனத்தை சொன்னவர் அதை சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிற ஒரு வார்த்தையும் பொய் இல்லாத வார்த்தைகள். சொன்னதை நிறைவேற்றுகிறவர். இவன் தேவதூதரை ஏறுகிறத இறங்குறத பார்த்துட்டு அடுத்து பாருங்களேன். 15 வாசிங்க. 15 வாசிங்க. நான் உன்னோடே இருந்து நீ போகும் இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். போதும். இப்ப கல்யாணம் முடிக்கல, எப்படி கர்த்தர் உயர்த்துறாரு பாருங்க. கல்யாணம் முடிக்கல, உயிருக்கு ஆபத்து. ஆண்டு சொல்றார், நீ திரும்ப வர வரைக்கும் நான் உன்ன செய்யறதில்ல, காப்பாற்ற உன்னை விட்டு நான் இப்ப போறதில்ல, கைவிடுகிறது இல்லை. உங்களை உயர்த்துகிற ஆண்டவர் நீங்களே மறந்தாலும் அவர் சொன்னதை செஞ்சு உங்களை உயர்த்தாம போக மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்களேன். இப்ப வாங்க நான் குயிக்கா முடிக்கிறேன். 49ஆம் அதிகாரம். சொன்னதை செஞ்சாரா? நரம் முடி வரைக்கும், அந்த வயது வரைக்கும் கர்த்தர் நடத்துறாரான்னு வாசிக்கலாமா? 49ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், ஸ்கிரீன்ல போடலாமா? 49ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்கள். 46:2 வாசிங்க. 46:2 வாசிங்க. இப்ப யோசேப்பு ஆண்டவர் கொண்டு போனார், எகிப்து தேசத்துக்கு போயிட்டாரு.
ராஜாவா இருக்கிறார், எல்லாமே தெரியும். இப்ப இங்க பஞ்சகாலம். இப்ப அங்க இருந்து கூட்டு போறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. கவனிங்களேன், எங்க இருந்து கூட்டு போறதுக்கு? ஆமா, எகிப்துக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, அமெரிக்காவுக்கு கூட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு 100 வயசு இருக்கும் போது உங்க பேரன் வந்து உங்களுக்கு அமெரிக்காவுக்கு கூட்டு போக ரெடி ஆயிட்டார். நீங்க என்ன செய்வீங்க? இதுக்கு தாண்டா கனவா காத்துக்கிட்டு இருந்தேன், இந்த அப்படியே பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வரேன் அப்படி சொல்லுவீங்களா? ட்ரெஸ் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட வரேன், இன்னும் ஃப்ளைட்ல கூட்டு போகணுவீங்க. இந்த தாத்தா அங்க வாலிபன் தாத்தா யாக்கோபு என்ன பண்ணாரு? வாசிங்க 46:2 வாசிங்க. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். போதும். என்ன வயசு? இப்ப வயசு தெரியுமா உங்களுக்கு? இந்த இடம் சொல்லும் போது 130 நினைக்கிறேன். 130. அவர் 17 வருஷம் எகிப்து தேசத்தில் இருந்தார். எத்தனை? அவர் சொன்னது, நீ போயிட்டு திரும்பி வர வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன், உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், உன்னை. இப்ப மகன் பெரிய ஆளா இருக்கிறாருன்னு போய் பார்க்கவே இல்லை. 130 வயசு, நர வயது வரைக்கும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்பி வைப்பேன், இன்னும் இனிமேலும் தாங்குவேன். சொல்லுங்களேன், இனிமேலும் தாங்குவேன், ஏந்துவேன், தப்பி வைப்பேன். 130 வயசுல கர்த்தர் பேசுறார். இன்னைக்கு 13 வயசுல பேச ரெடியா இருக்காரு. நீங்க கேட்க ரெடியா இருந்தா ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன உயர்த்துவார் அப்படி நம்புகிறவங்க கைகளை அசைச்சு என்ன உயர்த்துவார். தாழ்மை உள்ளவனை ஆண்டவர் உயர்த்துகிறார், புழுதில் இருக்கிற ஆளை உயர்த்துகிறார். அற்பமா எண்ணப்படுகிற மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினார். இங்க சொன்னாரு, நர வயது வரைக்கும் உங்களை 130 வயசுல பேசுறார். ராத்திரியில கர்த்தர் தரிசனமாகி அவன்கிட்ட பேசுறார், நீ பயப்படாத, நீ போ, உன்னை என்ன செய்வேன், பெரிய, ஏற்கனவே ஏகப்பட்ட மனைவி, ஏகப்பட்ட பிள்ளைகள், இப்போ என்ன சொல்றாரு, பெரிய, உங்களுக்கு சத்தியத்தை சொல்றேன், அங்க யோசேப்பு கிட்ட போகிறார். போன பிறகு அவர் சொல்றாரு, உனக்கு 2 மகன் பிறந்திருக்கு, இந்த 2 மகன் வரைக்கும் எங்க லிஸ்ட், அதுக்கப்புறம் பிறக்கிறதெல்லாம் உன் லிஸ்ட். பெரிய ஜாதி ஆக்கினார். அவனால வயதான காலத்தில் பிள்ளை பெற முடியாது. அந்த 2 மகனை, யோசேப்பு மகனை இந்த சந்ததியில் கொண்டாந்துட்டார். ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன் கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் யாக்கோபை விட்டு கர்த்தர் விலகவே இல்லை. நம்புகிறவர்கள் ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கதான் ரகசியம். ஆண்டவர் பேசின உடனே 5வது வருஷம் வாசிங்க, அதற்கு பின்பு வாசிங்க. யாக்கோபு 5 வாசிங்க. 5 எல்லாரும் ஸ்கிரீன்ல போடுங்க. யாக்கோபு பெயர்சபாவில் இருந்து பிரயாணம் புறப்பட்டான். இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றி. 4வது வருஷத்துல பாத்தீங்கன்னா, நான் உன்னோட எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை. எப்படிப்பட்ட நர வயதினுடைய ஆசீர்வாதம்! எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் வயசாகல பிரதர், இப்பயே பேசுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இது அவனுக்கு கல்யாணம் முடிக்காத மாதிரி சொன்னார். நீ போகிற எல்லா இடத்துலையும் நான் கூட இருந்து நான் திரும்ப என்ன செய்வேன், வர பண்ணுவேன். நீங்க 50ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 49ல் நேரம் ஆயிட்டு எல்லா மகனை கூப்பிடுறார். எல்லாரும் கூப்பிட்டு எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்றார். நீ இப்படி இருப்ப, நீ இப்படி இருப்ப, நீ இப்படி இருப்ப. யோசேப்புக்கு சொன்னதை மாத்திரம் நான் வாசித்து நிறைவு செய்கிறேன். அங்க எழுதப்பட்டிருக்கு அழகா, யோசேப்புக்கு 49 எழுதப்பட்டிருக்கு, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஒவ்வொரு மகனுக்கும் வாக்கு தத்தத்தை, விசுவாசத்தை, தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும்போது காலை மடக்கிட்டு கண்ணை மூடிட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நர முடி, நர வயது வரைக்கும் உங்களை ஏந்தி தாங்கி சுமக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை அவர் விட்டு விடுவதில்லை, என்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லுகிறவங்க, இதை நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி, எவ்வளவு சத்தமா கை தட்ட முடியுமோ நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அவர் என்னை உயரத்திலிருந்து கையை நீட்டி என்னை தூக்கி விடுகிற கர்த்தர். இப்போ வாசிக்கலாமா? சங்கீதம் வாசிங்க 18, 16 வாசிங்க, நிறைவு செய்வோம். தேங்க்யூ அப்பா, ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்தும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன்,
அவர் பலத்தால். சங்கீதம் 18:16. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் என்னோடு இருப்பதால் ஜீசஸ், நான் எழும்புவேன். அவர் பலத்தால். வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசித்து நிறைவு செய்ய பாப்போம் பிரசங்கத்தை. வாசிங்க 16, 18 வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வாசிங்க. உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாயத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் தூக்கி விடுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப இருக்கிறத காட்டிலும் இன்னும் பல மடங்கு என்னை தூக்கி உன்னதங்களிலே அவரோடு என்னை உட்கார வைக்க போகிறார் என்று நம்புகிறவங்க எல்லா கைகளை தட்டி ஸ்தோத்திரத்தோடு